திருவான்மியூர் சென்னையில் மயிலாப்பூருக்கு தெற்கு 3 மைல் தொலைவில் உள்ளது. ஞானசம்பந்தப் பெருமானாலையும் திருநாவுக்கரசராலையும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம், திருப்புகழ் திருத்தலமும் ஆகும். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் 698 திருப்புகழ். குச்சம் ஆகி ஆறும் மலை, குசமாகி யாரும் மலை மறை மா நுண்ணூலின் இடை குடிலான ஆல்வயிறு குழையூடே குறிபோகும் மீன விழி மதி மா முகாறு மலர் குழல் கார் அதான குணமிலி மாதர் புஜ ஆசையால் மனது உன்னை நாடிடாதபடி புலையேன் உலாவி மிகு புணர்வாகி புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே. நிஜ நாரணாதி திரு மருகா உலாசமிகு நிகழ் போதமான பரமுருகோனே நிதி ஞான போதம் அரண் இரு காதிலே உதவு நிபுணா நிசாச்சரர்கள் குலகாலா திசை மா முக ஆழி அரி மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆல மயில் அமுதேசர் திகழ் பால மாகம் உற மணி மாளி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே. குஜமாகி ஆறு மலை மறைமா நூலின் இடை குடிலான ஆல்வயிறு குழையூடே குறிபோகும் மீனவிழி மதி மா முகாறு மலர் குழல் காரதான குணமிலி மாதர் பூச ஆசையால் மனது உனை நாடிடாதபடி புலையேன் உலாவி மிகு புணர்வாகி புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே. நிச நாரணாதி திரு மருகா உல்லாசமிகு நிகழ் போதமான பரமுருகோனே நிதி ஞான போதம் அரண் இருகாதிலே உதவு நிபுணா நிசாசரர்கள் குலகாலா திசை மா முகாழி அரிமகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆல மயில் அமுதேசர் திகழ் பால மாகமுற மணி மாளி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே. திருவான்மியூரில் உரைகின்ற சிவகுருநாதனே. குச்சம் ஆகி ஆறும் மலை. குஜம் என்ற வடமொழி சொல் குசம் என்ன வந்துள்ளது. குசம் என்றால் கொங்கைகள், கொங்கை. ஆர் குசம் ஆறும் மலை, குசமாகி ஆறும் மலை, மலையை ஒத்த கொங்கைகள். மறை மா நுண்ணூலின் இடை, மறை என்றால் தாமரை. பெண்களின் இடை நூல் போல் மெல்லியதாக இருக்கும். பஞ்சு நூலை பார்க்கினும் தாமரை நூல் மிகவும் மெல்லியது என்று வரும் கம்பராமாயண பாடல் நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். உண்மை பொருளாகிய நாராயணமூர்த்தி என்னும் தலைவனது சிறந்த மருகரே, உள்ள களிப்பு மிகுந்து விளங்கும் ஞானமே வடிவாகிய மேலான முருகக் கடவுளே, செல்வம் போன்ற சிவஞான போதத்தை சிவபெருமானுடைய பெரிய செவியில் உபதேசித்து அருளிய சமர்த்தரே, இரவில் சஞ்சரிக்கின்ற அரக்கர்களை அழித்தவரே, திசைகள் தோறும் முகமுள்ள பிரம்மதேவன், சக்கரத்தை ஏந்திய நாராயணர், இந்திரன் முதலியவர்கள் பணிகின்ற சிவமூர்த்தியும், நஞ்சை உண்டவரும் அமுதம் போன்ற தலைவருமாகிய சிவனாரின் அழகிய குமாரரே. சிவநாதர் ஆல மயில் அமுதேசர் திகழ் பால. விண்ணளவு உயர்ந்த அழகிய மாளிகைகளும் மாடக்கூடங்களும் உயர்ந்துள்ள திருவான்மியூரில் வாழ்கின்ற பெருமையில் மிகுந்தவரே, மலை போன்ற தனபாரங்களும் தாமரை நூல் போன்ற நுண்ணிய இடையும் குழந்தைகள் குடியிருக்கும் ஆலிலை போன்ற வயிறும் காது வரைக்கும் நீண்ட மீன் போன்ற கண்களும் சந்திரனை போன்ற அழகிய மலர் முகமும் மேகம் போன்ற கூந்தலும் உடைய நற்குணம் இல்லாத பொது மாதர்களின் தோள் மீது உள்ள ஆசையினால் பூஜ
புயம் புசம் என்று வந்துள்ளது புஜம் என்ற வடமொழி. புச ஆசையால் அடியேனுடைய மனம் தேவரீரை நாடாமல் கீழ்மகனாகிய அடியேன் அங்கும் இங்கும் உலாவித் திரிந்து அதிக சேர்க்கை உடையவனாகி புகழ்பெற்ற இப்பூதலத்தில் அழியாமல் ஒளிமிகுந்த உமது திருவடி தாமரையை அருள் புரிவீராக. திருவடி தாமரையை தந்து அருள்வீராக. உனது ஞான பாதம் தந்து அருள்வாய் என்று வேண்டியவாறு.